ம். வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கங்கய்யா. வாப்பா. நேத்தே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், இப்பதான் வரீங்க. இல்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வர முடியல. சரி பரவாயில்ல. மங்க மங்க இதோ வரேங்க. சம்பந்தி. வாங்க சம்பந்தி வாங்க. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க என் பொண்ணு? மேல இருக்கா. ராசாத்தி, ராசாத்தி. இது வரேத்தே. தங்கச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அம்மா. ராசாத்தி. ஏன் கண்ணே பட்டும் போல நீங்க வந்தது இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ராசதி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாரி ஐயா போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. அவ்வளவு சந்தோஷப்பட்டோம் நாங்க. ஏமா, நேத்து சொல்லி விட்டதுக்கு இன்னைக்கு வரீங்க. நாங்க எங்க மருமக விசேஷத்தை ஊரெல்லாம் கூட்டி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு திருவிழா மாதிரி பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்க, இப்பவாவது வந்தாங்கல்ல. என்ன ராசாத்தி தான் நீங்க யாரும் வரலன்னு ஏங்கி போயிட்டா. ஆமா, இதுல என்ன இருக்கு? அதான் பெறாத தாய் தகப்பனுமா நீங்க இருக்கீங்கல்ல. இப்படி ஒரு அம்மா அப்பா இருக்கும்போது நான் வந்தா என்ன, வரலன்னா என்ன? ம், இவ்வளவு உண்மையா ராசத்தி மாதிரி பாத்துக்கிறீங்க. வேற என்ன வேணும் எனக்கு? ராசாத்தி, நான் உன் அண்ணனை நினைச்சு கவலைப்பட்டதில்ல, உன் தம்பியை நினைச்சும் கவலைப்பட்டதில்ல. எனக்கு இருக்கிற ஒரே கவலை நீ மட்டும்தான். உங்க அப்பா போகும்போது என் பொண்ண நல்லா பாத்துக்கோ, அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. அப்பா இல்லங்கிற ஏக்கமே அவளுக்கு துளி கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கண்ணை மூடினாரு. அதனாலதான் உன்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். என்னையும் மீறி உன்னை அதிகமா கவனிச்சதுனாலயோ என்னவோ நீ இந்த அளவுக்கு ஊட்டமா ஆயிருக்க. ஆனா அதுவே உன் கல்யாணத்துக்கு பிரச்சனையா வந்து முடிஞ்சிச்சு. உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறா, உனக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு நினைச்சு நான் பயந்து அழுத நாள் தான் அதிகம். ஆனா உங்க அப்பாவோட ஆசீர்வாதமும் என்னமோ, உங்க அப்பாவோட நண்பரோட வீட்டுக்கே நீ மருமகளா வந்துட்ட. ஆனா அதுக்கப்புறம் இந்த வீட்ல பல பிரச்சனை வந்தாலும் நீ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட என்கிட்ட நீ சொன்னதில்ல. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. எல்லாத்துக்கும் மேல இந்த வீட்டோட வாரிச நீ வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. இது அவங்களுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. இதுக்கு நான் என்ன சொல்லி உன்னை பாராட்டுறதுன்னே தெரியல. இதுக்கு மேல ஒரு தாய்க்கு ஒரு மக என்ன பெருமையை கொண்டு வந்து சேர்ப்பான்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? என் பொண்ணு முழுகாம இருக்கான்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷத்துல என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருச்சு. அப்பவே செத்திருந்தாலும் நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். அம்மா நான் சொன்னது நிஜம்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க.
மாமா இப்போ ரொம்ப அன்பா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பாடு கூட ஊட்டி விடுறாரு. குழந்தை விஷயம் அவர் மனச மாத்தி இருக்கு. பொய் சொன்னாலும் இது மூலமா மாமாவோட அன்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட என் மாமாவுக்கு நான் ஏதாவது gift கொடுக்கணுமே. என்ன கொடுக்கலாம்? அப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டா மச்சான். டேய், எனக்கு நல்லா தெரியும். நான் சுயநினைவா எல்லாம் இருந்தப்ப கூட எந்த தப்பும் பண்ணலடா. நானும் அப்படி ஏதாவது பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன், அவதான் சத்தியமா அவதான் என்ன மயக்கி அவ காரியத்தை பண்ண வச்சிருப்பா. ஏய் என்ன நான் மட்டும் அவளை எப்பவுமே நம்ப மாட்டேன். அவருக்கால அவ பயங்கரமான கேடி. என்னடா பேசுறான்? பயங்கரமான கேடி. டேய், நான் அவளை சும்மாவே விட மாட்டேன்டா, விட மாட்டேன். ராசாத்தி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு நீ எங்க போய் தேடினாலும் உனக்கு கிடைக்க மாட்டாடா. டேய், டேய் மாப்பிள்ள, உனக்கு என்ன இப்போ? அவ குண்டா இருக்கா அதானே? இது நீ வழக்கமா சொல்றது தானடா? டேய் மாப்பிள்ள, ராசாத்தியே உனக்கு பிடிக்கும். ஆனா இருந்தாலும் அவ உனக்கு செட் ஆக மாட்டான்னு உன் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. டேய், எல்லாத்துக்கும் மனசு தாண்டா காரணம். அதை மாத்திக்க பாருடா. ஆமாண்டா இனியா, இந்த மாதிரி நேரத்துல தான் எல்லா பொண்ணுங்களுக்குமே புருஷனோட அன்பு தேவைப்படும். மாப்பிள்ள, எல்லாத்தையும் மறந்துட்டு உன் குழந்தைக்காக மாற பாடுறா. டேய், டேய் 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 என்னங்கடா ஆளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பார், நீங்க என்ன யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ராசாத்தை நான் துரத்தி அடிக்காம விட மாட்டேன்டா. என்ன பண்ண போறேன்? ஏண்டி, கிஃப்ட் அது இதுன்னு சொல்லி நல்லவ மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்துறியா? பார், எனக்கெல்லாம் உன்னை பிடிக்கவே இல்லடி. நான் உன்னை துரத்தி விடக்கூடாதுன்னு என்னை எப்படியோ ஏமாத்தி நீ உண்டாயி உன் காரியத்தை சாதிச்சிட்டல்ல. இதையே சாக வச்சு வீட்டை விட்டு போகாம இங்கே டேரா அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. ஆனா நீ ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள், பயங்கரமான கைகாரி. மாமா அப்படிலாம் இல்ல மாமா. ஏய், பேசாத, செம்ம கோவமா இருக்க. பெருசா வந்துட்டா விளக்கம் சொல்ல. ஏய், அன்னைக்கு நான் சுயநினைவிலேயே இல்ல. என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல. நான் போதையில இருக்கும்போது உன் காரியத்தை சாதிச்சு இதை வச்சு என் கையை கட்டி போட்டல்ல. இது வரைக்கும் உன் கூட எனக்கு வாழ பிடிக்காம இருந்துச்சு. ஆனா இப்போ உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அம்மா, ஒரு நிமிஷம். நானும் உன் கூட வரேம்மா. என்னையும் கூட்டிட்டு போ. நாம திட்டினதையே மனசுல வச்சுக்கிட்டு இப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் என்ன எதுன்னு கேட்பாங்க, நம்மள மாட்டி விட போறா. என்னம்மா திடீர்னு நீ பாட்டுக்கு அம்மா கூட போறேங்கிற? உனக்கு இப்ப என்ன பிரச்சனைங்க? உனக்கு தான் இங்க எல்லா சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல. ஏன் இங்க இருந்தா என்ன? புதுசா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்ற?
இல்ல பெரியத்த, எனக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. ஆமா சம்மந்திம்மா, நீங்க இங்கேயே இருங்க. நீங்க போறது உங்க பொண்ணுக்கு வருத்தமா இருக்கும் போல. நீங்க கூடவே இருங்க, அங்கங்கன்னு போய் அலைஞ்சிட்டு இருக்க வேணாம். அது எப்படி சம்மந்தி சரியா வரும்? அவ ஆசைப்படுறாள்ல சம்பந்தி, இருங்க. என்னங்க நீங்க சும்மா இருங்க. முதல்ல நீங்க ராசாத்தியோட ஃபீலை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நேரத்துல பொண்ணுங்களுக்கு அம்மா கூட தனியா இருக்கணும், அம்மா வீட்டுக்கு போகணும், அவங்க கூடவே இருக்கணும்னு தோணும். இப்ப அவ அவங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா. போய் 2 நாள் இருந்துட்டு வரட்டுமே. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? சரிம்மா, அப்படி போயிட்டு வர. நான் திட்டினதுனால தான் கிளம்பி போறா. பாவம், அவசரப்பட்டு திட்டிட்டுமோ? என்ன ஆச்சு இவளுக்கு? திடீர்னு கிளம்பி போறேன்னு சொல்ற. பெரிய மாமா, நான் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா. மாமா, நான் வரேன். ஆ. அத்தை, போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ராசாத்தி, அம்மா, என்னம்மா? ஏன் இப்படியே இங்க உட்கார்ந்திருக்க? அங்க வந்து டிவி பார்க்கலாம், யார் கூடயாவது பேசிட்டு இருக்கலாம். ஆ? இல்லம்மா, சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கலாம். சரி, உனக்கு ஏதாச்சும் வேணுமா சொல்லு, நான் பண்ணி கொடுக்கறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. வாய்க்கு ருசியா பலகாரம் கேளு, நான் உனக்கு பண்ணி கொடுக்கறேன்டா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீ வழக்கமா சமையல் பண்ணுவல, அதே பண்ணு. ஏய் ராசாத்தி, சும்மா சொல்லுடி. நானும் குழந்தைய பெத்தவதான். மசக்கையில இருக்கும்போது அப்படியே கொமட்டிக்கிட்டு வரும். இங்க பாரு, உனக்கு பிடிக்குமே புளி சாதம், அது பண்ணி தரவா? எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அண்ணி. நீங்க நார்மலா வீட்ல சமைக்கிற மாதிரி எனக்கு சமைச்சு கொடுங்க. இங்க பாரு ராசாத்தி, ஆ. அண்ணன்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ எதையும் யோசிக்க வேணாம். எது வேணும்னாலும் தயங்காம கேளு. வீட்டுல உள்ளது பிடிக்கலன்னா சொல்லு, கடையில இருந்து வாங்கி தரேன். ஏன்னா நாளைக்கு பிறக்க போற குழந்தை தாய் மாமா எனக்கு எதுவும் செய்யலன்னு சொல்லி என் மேல பாசம் இல்லாம போயிடக்கூடாதுல்ல. இந்த தாய் மாமனால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சிடறேன், போதுமா? ஐயோ அண்ணன், எனக்கு ஒண்ணும் இல்ல அண்ணே. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு கொமட்டும் இல்ல, வாந்தியும் வரல. எதுவும் சாப்பிடணும்னு ஆசையும் இல்ல. நீங்க வழக்கமா செய்யறதையே செய்யுங்க. என்னமோமா, உனக்கு எல்லாமே வித்தியாசமா தெரியுது. ராசாத்தி, நீ ரொம்ப கொடுத்து வச்சுபடி. நான்லாம் கொமட்டிக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ கஷ்டமே படாம இருக்க. அக்கா, கபிலா, கபிலா, வாடா. அக்கா எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியா? அம்மா சொன்னாங்கக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்பதான்க்கா திருப்தியா இருக்கு. மாமாவும் நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எனக்கு அது முன்ன விட ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் கூடிய சீக்கிரமே அப்பா அம்மாவை போறீங்க. டேய் கபிலா, நீ மாமாவாக போற. பாத்துக்க, மருமகன் பிறக்க போறான். அதுக்குள்ள ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்ந்து குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கற வழியை பாரு. நான் சொல்றத சொல்லிட்டேன். ஏன்க்கா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லடா, எல்லாரும் வீட்டுக்கு வந்து பார்க்க வந்தாங்க, ஆனா நீ தான் வரல. அக்கா சாரிக்கா, காலேஜ் இன்டர்ன்ஷிப் விஷயமா சென்னை வரைக்கும் போயிருந்தேன், அதான் வர முடியல. ஆனா நான் வரலன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ண வந்தா உனக்கு சர்ப்ரைஸா ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். கிஃப்டா? என்னடா கிஃப்ட்? என்னடா கிஃப்டா?
அதெல்லாம் சர்ப்ரைஸ். நான் அக்கா கிட்ட மட்டும் தான் காட்டுவேன். அக்கா பாத்தீங்களா எந்திரி, வா. சொல்லிட்டு போடா. எங்கடா சொல்றேன், நீ வா, பேசாம வா. கண்ணை இதுக்கு மூடுற? வா வா வா. பாத்துடா. டேய் பாத்து. எங்கடா? வா சொல்றேன். நில்லு நில்லு. எங்க? அப்படியே நில்லு. இரு. சொல்லுடா, எங்க கூட்டிட்டு போற என்ன? வெயிட் வெயிட். டாடா. ஏய், எங்கடா கிஃப்ட்? இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. ஹே, கிளி. ஹே. ஹே. எங்கடா வாங்கின இந்த பஞ்சவர்ண கிளிய? அக்கா, வர்ற வழியில பார்த்தேன், டக்குன்னு உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது ஒண்ணும் வெறும் கிளி இல்ல, பேசுற பஞ்சவர்ண கிளி. இப்ப பாரு. ராசாத்தி ராசாத்தி எங்க சொல்லு. ராசாத்தி, எங்க இருக்க நீ? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? என்னாச்சு? பசிக்குது, டிஃபன் எடுத்துட்டு வான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அவ இன்னும் எடுத்துட்டு வராம இருக்கா. நீங்க வந்து என்னாச்சுன்னு கேக்குறீங்க. ஆமா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? தூங்கிட்டு இருக்காளா? டிஃபன் எடுத்துட்டு வர சொல்லுங்க அவளை. டேய் கிறுக்கா, என்னம்மா? நீ மறந்துட்டியா? அவ மாசமா இருக்கான்னு அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆமாடா, எல்லார் முன்னாடியும் அவளை பிடிக்காது, சாப்பாடு ஊட்ட மாட்டா, பண்ண மாட்டான்னு சொல்லு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே பொண்டாட்டி அவ வீட்டுக்கு போனது கூட தெரியாம வந்து சாப்பாடவைன்னு கத்திக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள பொண்டாட்டி மேல அவ்வளவு ஆசை இருக்குல்ல, அத வெளியே காட்டாம அப்படியே வீராப்பா சுத்திக்கிட்டு இருக்கிறது. இதாண்டா ஆம்பளைங்களோட புத்தி. இரு, நான் எடுத்துட்டு வரேன். டேய், என்னடா யோசிக்கிற? இல்லம்மா, எனக்கு வேணாம். டேய், ஏண்டா? பசிக்குதுன்னு சொன்னேன்ல. சொன்னேன், ஆனா இப்ப இல்ல. டேய், கொஞ்சமாவது சாப்பிடுறா. இல்லம்மா, எனக்கு வேணாம். என்ன வற்புறுத்தாதீங்க, எனக்கு விருப்பம் இல்ல. இவன் உண்மையாவே அவன் மேல பாசம் வைக்க ஆரம்பிச்சிட்டானே. இவனை இப்படியே விடக்கூடாது. நாம எவ்வளவு சீக்கிரம் சொல்லணுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லி அவன் மாசமா இல்லைங்கிற உண்மைய எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அத்தை, சொல்லு ராசாத்தி. மாமா கிட்ட போனை தரீங்களா? எனக்கு பேசணும் போல இருக்கு. சரி, லைன்லயே இரு. ராசாத்தி உன்கிட்ட பேசணுமா? பேசு. சொல்லு ராசாத்தி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். ஏன் மாமா போய் சொல்றீங்க? அத்தை சொன்னாங்க நீங்க சாப்பிடலன்னு. இப்படி சாப்பிடாம இருந்து உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. முதல்ல போய் சாப்பிடுங்க. இது பாருங்க மாமா,
1000 பிரச்சனை இருந்தாலும் வயித்த காய போடக்கூடாது. ம் சரி சாப்பிடுங்க. சரி. சரி நான் வச்சிரவா? ம் ம் சரிங்க மாமா, நான் கட் பண்றேன். ம் அன்னைக்கு ஏதோ கோவத்துல என்ன திட்டாரு, ஆனா இப்போ அவருக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என் மேல அவர் பாசம் காட்டுறாரு. இன்னும் 2 நாள்ல மாமா முழுசா பாசத்தை காட்டுவாரு. ஐயோ இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குடுக்குறேன் இரு. ஏதாச்சும் இருந்தா போடுங்கய்யா. எங்க உங்களுக்கு தான் கை கால் நல்லா இருக்குல்ல, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு பிச்சை எடுத்து சாப்பிடணும்? இதை பாருங்க, தர்மம் பண்றதா இருந்தா பண்ணுங்க, அதை விட்டு அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க. நல்லதுதான் சொல்றேன். இங்க வரியா, உனக்கு பசிக்குதுன்னா சொல்லு, நான் வேணா வேலை வாங்கி தரேன். அங்க உனக்கு பணம் தருவாங்க, அதுக்கப்புறம் வேற என்னையா வேணும் உனக்கு? தம்பி, நீ என்ன எனக்கு வேலை வாங்கி தர்றது? நான் நினைச்சா உன்ன மாதிரி 1000 பேருக்கு வேலை வாங்கி தர முடியும். நல்ல காமெடி. எனக்கு கல்யாணமாய் 11 வருஷம் ஆச்சு. நானும் ஏறாத கோவில் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை. என்ன பண்ணியும் குழந்தை பாக்கியமே அமையலை. இதை பாருங்க, கடவுள் இருக்கானே, அவன்கிட்ட இந்த பாக்கியத்தை கூடன்னு தினம் அழுது நொந்து சாவறவங்க பல பேர். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் அமையறதில்ல. ஆனால் எதுவும் இல்லாமல் அதை விரும்பாமல் இருக்கான் பாரு, அவனுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துட்றான். ரசாத்தி, என்னம்மா இது? வெள்ளிக்கிழமை அதுமா இப்படி உட்கார்ந்துருக்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன். அது சரி, கோயில்ல விளக்கு பூஜை நடக்குது. பொன்னி முன்னாடியே கோயிலுக்கு போயிருக்கா, நானும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுல உள்ள சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கு போட்டுரு. சரிம்மா. அப்புறம் இளங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நீ தனியா இருக்கேன்னு பயப்படாத, அவன் வந்துருவான், பயப்படாதன்னு. நான் வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ மறக்காம விளக்கு போடுன்னு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா தாயே, நான் உன்னை நம்பிதான் அந்த பொய்யே சொன்னேன். இதுவரைக்கும் பொய்யே சொல்லாதன்னா முதல் முறையா அந்த பொய்யை சொன்னதுக்கு காரணம் என் மாமா அன்பா இருப்பாரு, பாசமா இருப்பாருங்கிற ஆசையில தான். அவரு மனசு மாறி என்னை ஏத்துப்பாருன்னு நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்த்ததுக்கு மாறாதா இங்க எல்லாமே நடக்குது. அவர் என்ன வெறுத்து ஒதுக்குறாரு. என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழறாரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. அதனால நீதான் என்ன மாமா கிட்ட சேர்த்து வைக்கணும் ஆத்தா. என் மாமா என் மேல அன்பா இருக்கிற மாதிரி மாத்தணும். எனக்கு என் மாமா தான் எல்லாமே. அவர் எப்பவும்
என் மேல பாசமா இருக்கிற மாதிரி பண்ணு தாயே. மாமா புல்லட் சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு. அவர் எங்க வர போறாரு? மாமா 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா மாமா? ஏன் மாமா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, என்ன மாமா இது? இந்த சட்டையை போட்டுட்டு வந்திருக்கீங்க. இந்த சட்டையை எடுத்து உங்களுக்கு பிடிக்காம தானே வச்சிருந்தீங்க. இத போய் போட்டுட்டு வந்திருக்கீங்களே மாமா. அதுவும் சுருக்கு சுருக்கமா இருக்கு. அயன் பண்ணாம போட்டுட்டு வந்திருக்கீங்க. ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க ராசாத்தி? நல்லா இருக்கு மாமா. நீங்க என்ன மாமா இந்த பக்கம்? அத்தை ஏதாவது சொல்லி அனுப்புனாங்களா? சும்மா உன்னை பார்க்க தான் வந்தேன். ராசாத்தி, ஆ? என்ன அதுக்குள்ள வந்துட்ட? அத்தை, மாமா வீட்டுக்கு வந்தாரு. ம், அப்படியே என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. டேய், நீ எப்படா போன? சொல்லவே இல்ல. ம். வர வர உன் போக்கே சரியில்லடா. பொண்டாட்டிய விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க முடியாம உடனே போய் கூட்டிட்டு வந்துட்ட. அம்மா, அவங்க வீட்டில் அவ்வளோ சௌகரியம் இருக்காது. அதான் போய் கூட்டிட்டு வந்தேன். டேய், எனக்கு புரியுதுடா. நாங்களும் உங்க வயசை தாண்டி தான் வந்திருக்கோம். சரி, நீ மாடிக்கு போ. நான் ராசாத்தி கிட்ட பேசிட்டு மேல அனுப்பி வைக்கிறேன். டேய், ஒரு 10 நிமிஷம்டா உன் பொண்டாட்டிய விட்டுட்டு போ. நான் பேசிட்டு அனுப்பி வைக்கிறேன். அம்மா, நீ வேற சுமாருமா. எப்படி இருக்க ராசாத்தி? நல்லாதான் அத்தை இருக்கேன். இது என்ன கையில கிளியெல்லாம் கொண்டு வந்திருக்க? அத்தை, இது பேசுற பஞ்சவர்ண கிளி. ஆ? கபிலன் வாங்கி கொடுத்தான். ம். இப்ப பாருங்க டோரா, இதுதான் எங்க மங்க அத்தை. ஆ? ஐயோ, ரொம்ப அழகா பேசுதே. ஏ கண்மணி, இதென்ன உதட்டல? ஒன்னும் இல்ல, அடிபட்டுருச்சு. எப்படி கண்மணி? அது ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான், சரியா போயிடும். நீ வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்க அத்தை, வரேன். எங்க போதுங்க? அத்தை, சொல்லுங்க அத்தை. ராசாத்தி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன். நீ மறைக்காம உண்மையை சொல்லுவியா? எனக்கு தெரியும் நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு.
என்ன அத்தை? இல்ல இனியனுக்கும் உனக்கும் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஏன் அத்தை இப்படி கேக்குறீங்க? இல்ல நீ என்கிட்ட ஏதாச்சும் மறைச்சிட்டு இருக்கியா? இல்ல அத்தை, நான் எதையும் மறைக்கல. எதா இருந்தாலும் உண்மையை சொல்லிடு ராசாத்தி. ஏன்னா பல பேர் பல விதமா பேசுறது என் காதுக்கு வருது. அதெல்லாம் நான் நம்பல. அதான் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு பார்த்தேன். நான் உன்கிட்ட நேரடியா கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கும் இனியனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்ல எனக்கு தெரியாம நீ எது பண்ணாலும் அது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு என்னைக்குமே நல்லதுதான் பண்ணுவேன். புரியுதா? அத்தைக்கு தெரிய வேணான்னு எதையாவது மறைச்சிட்டு இருந்தேன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அத்தை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அத்தை. நான் உன்னை முழுசா நம்புறேன் ராசாத்தி. நீ எதையும் என்கிட்ட மறைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏய், எதுக்கு அழற போ? இங்க பாரு, நான் உன்னை சந்தேகப்படல, சும்மா யதார்த்தமா தான் கேட்டேன். சரி, ஏன் தப்புதான். அதுக்காக எதுக்கு அழற? விடு, நான் உன்னை அப்படி கேட்டுக்க கூடாதுதான். சரி, அழாத. இங்க பாரு, நான் கேட்டது தப்புதான். ரொம்ப ஓவரா தான் சீன் போட்டுட்டு இருக்காளுங்க. இந்த மங்கத்துக்கு நம்மளை பார்த்தா ரொம்ப இலக்காரமா தான் போச்சு. இருக்கட்டும், ராசாத்தி மேட்ரு ஓபன் பண்ணி இந்த வீட்டையே சின்ன பண்ண மாக்குறேன்.